அதுக்கு பிறகு வெளியில் வந்து சவுக்கு சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு, நம்ம சேனலுக்கு. அந்த பேட்டியில் என்னென்ன அநியாயங்கள்லாம் அவருக்கு நடந்துச்சுன்றதெல்லாம் சொல்கிறாரு. புதிய அலுவலகத்தை அவர் 1/1/2026 நியூ இயர் அன்னைக்கு திறக்கிறார். நான் தான் ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கிறேன். இது நடந்து முடிகிறது. முடிஞ்ச உடனே சென்னை மாநகர காவல்துறை வராகியோட ஜாமீனை ரத்து செய்யணும் அப்படின்னு ஒரு புதிய மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார்கள். அந்த மனுவில் என்ன சொல்கிறாங்கன்னா, 20/1/2026 அன்று அந்த பில்டிங் உரிமையாளர், இந்த கட்டட உரிமையாளர் இருக்கார்ல, அந்த கட்டட உரிமையாளர் டி நகரில் வராகி ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காராம். அப்போது எதிரே வந்த வராகி, டேய் என் மேலே பொய் கேஸ் கொடுத்துருக்கியா, என் மேலே கேஸ் கொடுத்துருக்கியா, இந்த கேஸை நீ வாபஸ் வாங்கலைன்னா உன்னையும் மனைவியையும் கொல்லாமல் விட மாட்டேன், உங்கள் ஃபோட்டோவெல்லாம் மார்ஃபிங் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு மிரட்டினார் என்று ஒரு எஃப்ஐஆரை போட்டுட்டு, பாருங்கள் சார் இவர் சாட்சியை கலைக்கிறாரு, இவரோட ஜாமீனை ரத்து பண்ணுங்கன்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க. வராகி தரப்பு வழக்கறிஞர் திரு ராஜ்குமார் பாண்டியன் அவர்கள் நீதிமன்றத்தில் வாதிடும்போது, இவங்க சொல்கிறாங்கல்ல, ஒரு 20/1/2026 அன்னைக்கு இந்த பில்டிங் உரிமையாளர் மிரட்டினார்னு, அதே டயத்தில் வராகி புரசைவாக்கத்தில் ஒரு செல்ஃபோன் வாங்கி கொண்டிருக்கிறார், அந்த வாங்கின பில்லு பாருங்கன்னு பில்லை காட்டுறார். ஒன்றாச்சுங்களா? இன்னொன்று, வராகி மிரட்டினதாக சொல்கிற இடத்துல இன்னொன்று தான், இன்றைக்கி சென்னை நகரம் முழுக்க சிசிடிவிகள், போலீஸோட சிசிடிவிகள் இருக்குது. ஒரே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோவை கொண்டு வந்து கோர்ட்டில் போட சொல்லுங்கள். வராகி புரசைவாக்கத்தில் வேறு ஒரு கடையில் செல்ஃபோன் வாங்கினதுக்கான சிசிடிவி அங்கே இருக்குது, பில்லில் டைமோட பிரிண்ட் அவுட்டு இருக்குது. போலீஸ் வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பில்டிங் ஓனரை மிரட்டினார்னு சொன்னாங்கல்ல, அந்த வராகி அவர் மிரட்டினது மாதிரியோ அல்லது அவர் வராகி அந்த இடத்துல அந்த டயத்தில் நடந்து வந்த மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்க அப்படின்னு வராகி தரப்பு வழக்கறிஞர் வாதிடவும், நீதிமன்றம் போலீஸு பொய்யான வேலையை பார்க்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஜாமீனெல்லாம் ரத்து பண்ண முடியாதுன்ட்டு வழக்கை தள்ளுபடி செய்து விடுகிறார்கள். தோழர்களே, எதற்காக இந்த வராகியோட வழக்கு குறித்து இவ்வளவு விரிவாக சொல்கிறேன் என்றால், எப்படிப்பட்ட காட்டாட்சி இது என்பது புரிகிறதா?